ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஏற்காடு விளாக் தாங்க இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஏற்காடுல டே 2 வந்து நாங்க அங்க லேக்குக்கு போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. பெருசா கொடைக்கானல், ஊட்டி அதே செட்டப்ல தான் இங்கேயும் நம்ம ஏற்காடு லேக்கும் இருக்கு. ஆனா உள்ள வந்து நீங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்க்கிங் விட்டுட்டு நடந்து போற மாதிரி தான் இருக்கும். டிக்கெட் எடுக்கிற அந்த ஏரியா எல்லாத்துக்குமே. நாங்க போன டைம் வீக்கெண்ட் அப்படின்றதுனால ஓ மை காட்! ஏகப்பட்ட கிரவுட். அதாவது டிக்கெட் புக் பண்ணிட்டு நம்ம கியூல நிக்கிற வேண்டிய அளவுக்கு கிரவுட் இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் உள்ள போனோனே போட்டிங் போவேன். நான் ஜஸ்ட் நம்ம அப்படியே சும்மா அந்த லேக் ஒட்டி நடக்கிற இடம் இருக்கு. அத நடந்துட்டு அப்படியே வந்துரலாம் அப்படின்னு தான் யோசிச்சோம். பட் ஈஷா வந்து இல்ல, இல்ல எனக்கு போட்டிங் போணும் அப்படின்னு சொன்னனால டிக்கெட் எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்க. இங்க வந்து ஒரு மைக் மாதிரி வச்சு டோக்கன் கூப்பிடுறாங்க. இந்த டோக்கன் வாங்க. கையில நம்ம டோக்கன் வச்சிருக்கோம். ஃபைனலா எங்க டோக்கன் கூப்பிட்டதுக்கு அப்புறம் நாங்க போய் ஏறிட்டோம். Shot. Hey, show monkey dance. Show monkey dance. Show monkey dance. நாராயணி இல்லையே, நாராயணி. ஸோ போட்டிங் முடிச்சுட்டு வந்து அங்கே வெளியில் குல்ஃபி வித்துட்டு இருந்தாங்க, ஐஸ் கடை. ஸோ இப்போ திட்டிகிட்டு இருந்தாங்க. பட் நானும் ஈஷாவும் கேட்காம 2 பேருமே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். வரதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டோம். பட் ஒன்றும் ஆகலை. அப்படி அதை அப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. ஸோ போட்டிங் முடிச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக நாங்கள் ஏற்காடுல அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து லூப் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த லூப் ரோடு. இந்த லூப் ரோடு வழியாக நாங்கள் இப்போ வந்து மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு இடம். அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி மஞ்சக்குட்டை வந்து பாத்தீங்கன்னா சன்ரைஸ் போய் பாக்குறதுக்கு வந்து மார்னிங் சன்ரைஸ் பாக்குறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் எங்களால மார்னிங் போக முடியல. ஸோ இந்த இடத்துல தாங்க அந்த மஞ்சக்குட்டை இருக்கு. இது வந்து அப்படியே ஒரு டாப் ஹில் ரோடு மாதிரி அப்படியே நல்ல பீக் ரோடா மேலே ஏறுது. ஸோ அப்படியே ஒரே இதில் நம்ம அப்படியே ஏறிடணும். அப்படி ஏறினா மட்டும்தான் அந்த ஏற முடியும். இடையில எங்கேயாவது வண்டி நின்னதுன்னா அப்படியே ரிவர்ஸில் வந்துட வேண்டியதான். ஒரே இதாக வண்டி அப்படியே கியரில் போட்டு ஐப்பா ஏற்றிட்டு இருக்காங்க. இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஹைட்டான ஒரு பிளேஸ். நல்ல ஒரு வியூ பாயிண்ட். ஒன் ஆஃப் த ஃபேமஸ் வியூ பாயிண்ட் இன் ஏற்காடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபைனலாக அந்த இடம் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா வீடெல்லாம் கூட இருந்தது அந்த இடத்துல. இந்த பாருங்க மேலே போயிட்டே இருக்கு பாருங்களா. உங்களுக்கு இந்த வியூ பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு கார் வந்து ஏறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரோடு வந்து ரொம்ப மோசமாலாம் இல்லை. ரோடு வந்து நம்மளுக்கு ரொம்ப பள்ளமேடு அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லா ரோடு ஓகேவா இருந்ததுனால நம்மளால ஈஸியாக ஏற முடியுது. ஸோ ஃபைனலாக எங்களுக்கு ஓரளவுக்கு அந்த இடம் தெரிஞ்சுது. இதோ இந்த பிளேஸ் தான். நம்மளுக்கு இங்கேருந்து பார்க்கவே அப்படியே ஒரு ஸ்கை கிட்ட வர மாதிரியான ஒரு ஃபீலிங் வருது இந்த கர்வ்ல நம்ம திரும்புறப்போ. ஸோ இங்கே ஒரு நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்கு. நம்ம வண்டியெல்லாம் பார்க் பண்ணிக்கலாம். 2, 3 கடைகளும் இருக்கு இங்க. பட் நாங்க போறப்ப கூட்டமே இல்லை. சுத்தமா அவ்வளோ க்ரௌடே இல்லாம தான் இருந்தது. ஸோ இதான் அந்த வியூ பாயிண்ட். இந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல வியூ கிடைக்கும். இப்போ அதுக்குள்ள அங்க இருக்கிற கடைக்கார கிட்ட ஏதோ சிரிச்சு பேசிட்டு இருக்கு. ஏதோ ஒரு இது வந்து விலை கம்மியா கேட்டான்னு நினைக்கிறேன். அது அவங்க தரமாட்டேன் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஈஷா வந்து நடந்து அங்க போக ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு முன்னையெல்லாம் இந்த மாதிரி அவங்க வேலியெல்லாம் போட்டு வைக்கல. பட் ரீசென்ட் டைம்ஸ்ல எல்லாரும் இதையும் தாண்டி போறாங்க அப்படின்றதுக்காக அங்க அந்த வேலியெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. வியூ ரொம்ப அழகா இருந்தது. ஆக்சுவலா சன்ரைஸ் போயிருந்தோம்னா இன்னும் நல்லா வியூ பார்த்துருக்கலாம். நாங்க சன்செட்டுக்கும் போயிடலான்னு ட்ரை பண்ணி தான் போனோம். ஆனா எதுவும் பெருசா ஆனா வியூ எங்களால அந்த கரெக்டா ஒரு 5:30க்கு நாங்க இங்க ரீச் ஆனோம். அந்த டைமோட வியூ இதுதான். ரொம்ப அழகா நம்ம சுத்தி இருக்கிற அந்த வியூ பாயிண்ட் வந்து அவ்வளோ அழகா இருந்தது.
ஏற்காடு ட்ரிப் நீங்க பிளான் பண்றீங்கன்னா, கண்டிப்பா நீங்க எல்லாருமே சன்ரைஸ்க்கு இங்க பிளான் பண்ணுங்க. மஞ்சுக்குட்டை வியூ பாயிண்ட்டுக்கு வந்து நாங்க மிஸ் பண்ண மாதிரி நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா, அதோட வியூ வந்து நான் நெறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கேன். நெறைய பேர் போட்டிருக்காங்க. செம்மையா இருக்கும்னு சொல்லிட்டு. ஃபைனலா இங்கேயே நாங்க பார்த்துட்டு, கொஞ்ச நேரம் அங்க அ இருந்துட்டு இறங்கிட்டோம். அங்கேயும் போனோனே இஷ்வாக்கு குட்டி நாயெல்லாம் அங்க நெறைய இருந்தது. ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. நாங்க இப்ப இறங்கி வரும்போதுமே படியில இருக்கும் பாருங்களேன். ஸோ எங்களோட ஏற்காடு ட்ரிப் இப்படிதான் ஜாலியா நாங்க பார்த்த இடங்கள் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். இன்ன வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. டாடா பாய்.